கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, உயர்ந்த பொருட்களை கொண்டு அவர்களுக்கு உணவை கொடுக்குகிறான். உயர்ந்த உடைகளை உடுத்துவதற்கு அல்லாஹ் கொடுக்குகிறான். அழகான உருவத்தை கொண்டு அல்லாஹ் படைத்திருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனிலே இன்னொரு இடத்திலே சொல்லும் பொழுது கூட சொல்லுவான், மனிதனை அழகான சூரத்தை கொண்டு படைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். அழகான முகத்தை, அழகான கரங்களை, அழகான மூக்கை, அழகான கண்களை அல்லாஹ் அழகான ஒரு படைப்பாக படைத்திருக்கிறான். வேறு எந்த படைப்புகளையும் அப்படி படைக்கவில்லை. மற்ற படைப்பினங்களை ஒப்பிட்டு பாருங்கள். ஒரு குதிரையை எடுத்துக் கொள்ளுங்கள், மனிதனை எடுத்துக் கொள்ளுங்கள். அதனுடைய மூக்கு எப்படி இருக்கிறது, மனிதனுடைய மூக்கு எப்படி இருக்கிறது? அதுபோன்று நம்மை படைத்திருந்தால் நாம் எப்படி இருந்திருப்போம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். மனிதனை பார்த்தாலே அழகு தெரிய வேண்டும் என்பதற்காக வேண்டி அழகாக அல்லாஹ் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். அன்பிற்கினியவர்களே, மனிதன் இவ்வளவு சிறப்புக்குரியவன். அவனுக்கு கொடுக்கப்பட்ட அருட்கொடைகள் எல்லாம் வேறு விதமான பல சிறப்புகளை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அனுபவிப்பதற்காக வேண்டி உலகத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதிலே சுகபோகங்களையும் அவன் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா அடுத்த ஆயத்திலே சொல்லுகிறான், வரஸக்னாஹும் மினத் த்வய்யிபாத் என்று சொல்லுகிறான். உலகத்திலே எல்லா விதமான ரிஸ்குகளையும் அவனுக்கு நான் தருகிறேன் என்று சொல்லுகிறான். பலவிதமான ரிஸ்குகள், நிறைய ரிஸ்குகளை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உலகத்திலே அல்லாஹ் இந்த மனிதனுக்கு சிறப்பாக்கி வைத்திருக்கிறான் என்பதை பார்க்கின்ற நேரத்திலே மனிதன் மிக சிறந்த படைப்பாளன். அடுத்த ஆயத்திலே அல்லாஹ் பேசுவான், மற்ற படைப்பினங்களை விட வேறுபாடு உள்ள படைப்பினமாக, சிறப்பான படைப்பினமாக மனிதனை நாம் படைத்திருக்கிறேன் என்று சொல்லுவான். மனிதன் சிறந்த படைப்பினம். அவன் சிறந்த குணத்தோடு இருக்க வேண்டும் என்று தான் அல்லாஹ் அதையும் எதிர்பார்க்கிறான். நான் படைத்த ஏராளமான படைப்புகளிலே சிறந்த படைப்பினம் மனித படைப்பினம் என்று அல்லாஹ் சொல்வது மட்டுமல்ல, மனிதர்கள் எல்லோருமே சமமானவர்கள். அவன் தமிழ் பேசக்கூடியவனாக இருந்தாலும் சரி, ஆங்கிலம் பேசக்கூடியவனாக இருந்தாலும் சரி, அவன் உருது பேசக்கூடியவனாக இருந்தாலும் சரி, மொழியிலே வேற்றுமை இல்லை, நிறத்திலே வேற்றுமை இல்லை, அவன் நடையிலே வேற்றுமை இல்லை, அவன் மதத்திலே வேற்றுமை இல்லை, அவன் மார்க்கத்திலே வேற்றுமை இல்லை. மனிதன் என்று சொன்னாலே உலகம் முழுக்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறந்தவர்கள் தான் மனிதர்கள். ஒட்டுமொத்தமும் மனிதர்கள் எல்லோரையும் பற்றி தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மனித சமுதாயம் சிறந்த சமுதாயம், மற்ற படைப்பினங்களை விட வேறுபாடுகள் உள்ள சமுதாயம் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான்.